தமிழக அரசின் துணை முதல்வர் உதயநிதி குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்ற நீதிபதி எஸ் ஸ்ரீமதி அவர்கள் தெரிவித்த கருத்தால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 2023 பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கிற்கும் உதயநிதி மீதான நீதிபதி கருத்துக்குமான தொடர்பு என்னவென பார்ப்போம். செப்டம்பர் 2, 2023 அன்று முற்போக்கு கலை எழுத்தாளர்கள் சார்பில் நடந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு மற்றும் மலேரியாவுடன் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என பேசினார். இதற்கு எதிராக அமித் மால்வியா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட கருத்திற்காக அவர் உதயநிதியின் பேச்சை திரித்து கூறுகிறார் என கூறி திருச்சி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தனர். தற்போது அந்த வழக்கில்தான் அமித் மால்வியா மீதான எஃப்ஐஆரை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரை இந்து சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சு, அதாவது ஹேட் ஸ்பீச் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இது குறித்து நீதிபதி எஸ் ஸ்ரீமதி தனது தீர்ப்பில் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார். அது என்னவென பார்ப்போம். கடந்த 100 ஆண்டுகளாக இந்து மதத்தின் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதலில் திராவிட கழகத்தாலும் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் இது தொடர்கிறது என நீதிபதி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வெறுப்பு பேச்சை தொடங்கியவர் மீது சட்டம் பாயவில்லை, ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நீதிபதி அதிருப்தியை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உதயநிதி மீது வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை, ஆனால் மற்ற மாநிலங்களில் அவர் மீது இது குறித்த பல வழக்குகள் உள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு 80% இந்துக்களுக்கு எதிரானது என்றும் அது வெறுப்பு பேச்சின் கீழ் வரும் என்றும் நீதிமன்றம் கூறியது என்பதை சுட்டிக்காட்டியதோடு அமித் மால்வியா அந்த வெறுப்பு பேச்சிலிருந்து சனாதன தர்மத்தை பாதுகாக்கவே முயன்றார், எனவே அதை ஒரு குற்றமாக கருத முடியாது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். நீதிபதி ஸ்ரீமதி சனாதன ஒழிப்பு என்ற வார்த்தை குறித்து விரிவாக ஆய்வு செய்து கருத்து கூறியிருக்கிறார். ஒழிப்பு என்றால் அகற்றுதல் அல்லது அழித்தல் என்று பொருள். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அதை பின்பற்றும் மக்களும் இருக்கக்கூடாது என்றாகிறது. எனவே சனாதன ஒழிப்பு என்பது குறிப்பிட்ட இனத்தை அல்லது கலாச்சாரத்தை அழிப்பதற்கு சமமான சொல்லாகும் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அதாவது ஜெனோசைடு ஆர் கல்ச்சுரிசைடு என புரிந்து கொள்ளலாம். இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியான ஐஓ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஆளுநரும் பாஜகவும் சனாதனம் பற்றி பேசும்போது ஒரு அமைச்சர் ஏன் பேசக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி அதிகாரிகள் அரசியல் சார்பற்று இருக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த அதிரடி உத்தரவுகள் கருத்துக்களால் திமுக திராவிட மாடல் அரசு கோடிகளில் செய்யும் வெற்றும் விளம்பர பிரச்சாரம் பலனளிக்காத நிலை உருவாகி இருப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.